ஆர்கானிக்ல இல்ல சார். என்னடா உன் வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது? டேய் சஞ்சய், நீதான்டா, நிஜமா சொல்றேன்டா, உன் வாய்ஸ் அவ்வளோ சத்தமா கேட்டுச்சுடா. சார் சொல்லுமா சார். இன்னைக்கு ஆர்கானிக்லாம் கிடையாதுல்ல சார்? இன்னைக்கு ஆர்கானிக் கிடையாதுடா. அதோ அந்த பையன் முன்னாடி சேர்ந்தான், அவன் டவுட் கேட்டான், அதனால சால்வ் பண்ணிட்டு இருந்தேன்டா. சார் நானும் கேட்கலாமா சார்? கேளு. வாட் எவர் இட் இஸ் பிஃபோர் 9 நம்ம பேசலாம். டையாசோனியம் சால்ட் மட்டும் சொல்லுங்க சார். டையாசோனியம் சால்ட். ப்ளீஸ் ரிமெம்பர், டையாசோனியம் சால்ட் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட ரியேஜென்ட் NaNO2 இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. நீ இந்த ரியேஜென்ட் பார்த்தாலே பென்சீன்ல இருந்தால் இது NO2 இருக்கும், அதை NH2 கன்வெர்ட் பண்ணிருப்ப, and you will end up with benzene N2Cl. This is diazonium chloride அப்படின்னுவாங்க. This is the preparation. சரியா? இது வந்து aromatic benzene இருந்தா மட்டும்தான் 0 to 5 degree Celsiusல இது ஸ்டேபிளா இருக்கும். If it is aliphatic benzene, the same reaction will give you alcohol. இதுதான் டிஃபரன்ஸ். இது ஏன் N2Cl ஸ்டேபிளா இருக்குன்னு கேட்டா, it is due to resonance. இங்க அந்த ரெசனன்ஸ் கிடையாது, அதனால it undergoes complete to alcohol. இதான் டிஃபரன்ஸ். சோ இதுதான் டையாசோனியம் சால்ட்டோட ப்ரிப்பரேஷன். சார் எவ்வளவுதானா சார்? நீ NaNO2HCl போட்டு பென்சீன் இருந்தாலே N2Cl போட்டுரு, அவ்வளவுதான். ஓகே சார். இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சார் இது. கண்டிப்பா. ரைட். சார் ஒரே ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுடா. இந்த இதுக்கு எப்படி நம்ம நாமினிக்ளேச்சர் பண்றதுன்னு சொல்லுங்க. IUPACடா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இருடா ஸ்டார்ட் பண்றேன். ஓகே சார். விக்னேஷ் எழுதிட்டியாடா? ஓகே ரைட். ஸோ என்னோட டே 3 டே 2 நாசமா போச்சு என்னை பொறுத்த வரைக்கும். எனிஹவ், ஸோ நான் விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ I'll tell you how to solve it. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு இது மட்டும் எழுதிக்கிறேன், ஒரு கிறிஸ்பா வாட் எவர் வி ஹவ் சீன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் போட்டுக்கிறேன். ரைட். பாயிண்ட் 1, உன்னோட கேட்டையான தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், followed by anion. This is rule 1. Rule 2, whenever you are writing complex and outside of complex, சரியா? So outside of complex இருந்தா அதுல டை ட்ரை அப்படிலாம் போடணும்னு அவசியம் இல்லை, just write the name. அவுட் த காம்ப்ளெக்ஸ் இருந்தா வெளில 3 குளோரின் இருந்தாலும், பிராக்கெட்டுக்கு வெளியே 3 குளோரின் இருந்தாலும் ரைட் அஸ் குளோரைட், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் கிடையாது. பிராக்கெட்டுக்கு உள்ள இருந்துச்சுன்னா you should supposed to name the ligand first in the alphabetical order. சரியா? and ligand எவ்வளவு இருக்குன்றத நம்ம மென்ஷன் பண்ணோம் by the help of bi, சரியா, tri, tetra, etc. நெக்ஸ்ட் ligand எல்லாம் alphabetical order அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா நீ வந்து மெட்டலோட பேர் எழுதணும். ரைட். நெக்ஸ்ட், சப்போஸ் உன்னோட காம்ப்ளெக்ஸ் வந்து நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா இருந்தா, சரியா, அப்போ உன்னோட மெட்டலுக்கு யூ ஷுட் எண்ட் வித் 8. சரியா? இதே உனக்கு பாசிட்டிவா இருந்தாலும் நியூட்ரலா இருந்தாலும் போடணும்னு அவசியம் இல்ல. நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் உன்னோட காம்ப்ளெக்ஸ்க்கு மெட்டலோட பேர்ல 8 அப்படின்னு போட வேண்டியது இருக்கும். சரியா? I think this concludes all the thing. And suppose if you have ethylene diamine or triphenyl phosphine, இந்த ரெண்டு மட்டும் இருந்தா ethylene diamine, அப்போ இந்த மாலிகுலோட பேர்லயே டை வந்துருச்சு. ட்ரைஃபெனைல் பாஸ்பேட், இந்த மாலிகுல் முன்னாடியே ட்ரை வந்துருச்சு. அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப EN வந்து 2 வாட்டி இருக்குன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, 2னா பிஸ்ன்னு அர்த்தம். பிஸ்ன்னு போட்டு பிராக்கெட்டுக்குள்ளதான் நீ ஈத்தேன் 1,2 டையமின் அப்படின்னு போடணும். சரியா? இப்ப TPP 3 வாட்டி இருக்கு, அப்ப என்ன பண்ணுவ, ட்ரிஸ் அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ளதான்
அவங்களோட பேரு ட்ரைஃபெனைல் அமீன் அப்படின்னு எழுதுவேன். சாரி, ட்ரைஃபெனைல் பாஸ்பின். So this is how you will write. According to me, இந்த 4 தான் நீ ஒழுங்கா பண்ணாலே you will get the answers. That's it. சரியா? Right. Let me give you examples. Okay, let me take a question. Ma idhula edha oru question solra, I'll solve it. 1 2 3 4 5 6 anything. Danya, we have 13 questions. Which one you want to solve? Shriya? 12, sir. 12th, okay. So K3 Fe C2O4 price. K3 Fe C2O4 price. சரி, first இதுல oxidation state கண்டுபிடிச்சிரு. So how will you determine the oxidation state? First one, potassium. Potassium க்கு வந்து +1. You supposed to know all the charge of the ligand. அது வந்து 3 வாட்டி இருக்கு. Plus iron, we don't know it, அப்ப x ன்னு வச்சுக்கலாம். Plus C2O4, it is called as oxalate. Oxalate க்கு என்ன சார்ஜ் போட்டிருக்கு அப்படின்னா -2 போட்டிருக்கு. Let me show it once. சரியா? So fluorine, chlorine, bromine. So C2O4, இதோ இங்க இருக்கா? COO minus, COO minus. அப்ப total charge is -2. அப்போ I'm using it as -2. எத்தனை வாட்டி இருக்கு அப்படின்னு கேட்டா 3 times இருக்கு. Is equal to அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு மேல சார்ஜ் எதுவுமே கிடையாது. It is a neutral complex, அதனால 0. அப்ப எனக்கு x எவ்வளவு கிடைக்கும்? 3 plus x minus 6 is equal to 0. X minus 3 is equal to 0 and x is equal to plus 3. அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? நெக்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு வெளியில இருந்தா ட்ரை பொட்டாசியம் போடலாமா? outside the complex. So outside the complex ல இருந்தா அப்போ நான் பொட்டாசியம் மட்டும் தான் எழுதுவேன். I won't be writing it as tripotassium. So let me write as potassium. Next, so bracketக்கு outsideல எத்தனை பேர் இருந்தாலும் just அது ஒரு வாட்டி எழுதுனா போதும். சரி, bracketக்குள்ள யாரை ஃபர்ஸ்ட் எழுதுவேன்? Come on, I'm expecting answers. So we'll start with ligands. Ligandோட பேர் என்ன? Oxalate அப்படின்றது கரெக்ட் தான், பட் we'll end up with O. அப்போ we'll have oxalato. எத்தனை வாட்டி இருக்கு? 3 times இருக்கு. சோ இந்த ஆக்சலேட்டோக்குள்ள டைட்ரைன்ற ஒரு பேர் இருக்கு அப்படின்னு கேட்டா we don't have that. அப்போ தாராளமா நீ வந்து ட்ரை ஆக்சலேட்டோ அப்படின்னு போடலாம். அண்ட் இது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸா நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா? Negative, sir. Negative, sir. Right? So this is positive, this is negative. Therefore we supposed to write as ferrate and along with the oxidation state which is 1 2 3. Right? Next ion வருமா வராதா? வரும் சார். வராது. because காம்ப்ளெக்ஸ்க்கு சார்ஜ் கிடையாது. ஓவரால் காம்ப்ளெக்ஸ்க்கு நீ தான் பிளஸ் மைனஸ் பிரிச்சு பார்த்திருக்க. சரியா? ஆனா அவ क्वेश्चनல கொடுக்கல. Therefore this is the answer. So potassium trioxalato ferrate is your answer. And நான் இங்க இருக்கேன். சரியா? சோ அப்போ potassium trioxalato ferrate 3 முடிஞ்சது. ஓகேவா? Right, any more question do you want to do? Any questions you want to solve? Yes, sir. என்ன question? அடுத்தது வாங்களா? கிளியா இதா? அடுத்த ஸ்லைடா? Which one? Let's say 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. Yes, எல்லாரும் இந்த क्वेश्चन சால்வ் பண்ணு. 5th क्वेश्चन சால்வ் பண்ணு. Try yourself. ஆன்சர்லாம் பார்க்காத, ஆன்சர் அப்புறம் பார்க்கலாம். ஓ டவுட் சார். தேர்ட் क्वेश्चनல லாட்டின் நேம்ல தான் நம்ம நேம் பண்ணுவோம். மெட்டல் நெகட்டிவா இருந்தா ஆமா மேக்ஸிமம் லாட்டின் நேம்ல தான் போட்டு 8 போட முடியும். ஆனா ஏன் மெர்க்யூரேட்னு இருக்கு? மெர்க்குரேட்ல தான் போடணும். நீ ஹைட்ராகைரேட் எதிர்பார்க்கறியோ?
இல்ல போடுவாங்க அது ஆக்சுவலா லாட்டின் நேம்ல தான் கொடுக்கணும் அவசியம் இல்ல. பட் அயன் வந்து அயனேட்னு போடுறது ரொம்ப ரொம்ப வியர்டா தே ஃபெல்ட் இட். சோ அதனால தான் ஃபெர்ரஸ்னு எடுத்து வந்து அதுல இருந்து ஃபெர்ரைட்னு எடுத்துட்டாங்க. மெர்க்குரின்றது தே கேன் யூஸ் இட். ஓகே சார். மா 5th क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க एवरीवन. ஜஸ்ட் ரைட் இட் பை yourself. In the meantime, if any other person have doubts in this concept, please let me know. நான் உனக்கு சொல்லி தரேன். இவ்வளவு நேரம் ஃபுல் ஸ்கிரீன் ஆக்கவே இல்லையே சார். சொல்லுமா. சார் அதே மாதிரி 11th இருக்குல்ல, ஆமா, நான் எண்ணோக்கு எப்படி பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜான்னு கண்டுபிடிக்க? ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டம் தான்டா. ஆக்சுவலா அது வந்து எண்ணம் வந்து நியூட்ரலா இருந்திருக்கும். ஓகே சார். சார் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி போடுறது? Fe4 எந்த क्वेश्चन நம்பர் 1 2 3 அது நெக்ஸ்ட் ஸ்லைடுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடா? இங்கயா? இல்ல நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஃபர்ஸ்ட் காம்ஸ் ஸ்லைடா? இல்ல சார் அதுக்கப்புறம் வருது. இதுல இல்ல சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். செகண்ட் ஒன் சார். Fe4. செகண்ட். சரி, ஒரு இம்பார்ட்டன்ட் தான். நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துறேன். லெட்ஸ் சே இத எடுத்துக்கலாம்டா இந்த வாட்டி. சரியா? ஓகே. சோ இதுக்கு என்ன பண்ணனும் அப்படினு கேட்டா, क्वेश्चनல பிராக்கெட் இருக்கு, அதுக்கு அப்புறம் குளோரின் இருக்கு. குளோரினுக்கு -1 இருந்தா இது +1 இருந்திருக்கும். சோ therefore it is a positive complex. அப்ப நம்ம கோபால்ட்னு பேர் முடிச்சாலே போதும். ரைட்டா? ரைட். சோ அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிடலாம். COX ன்னு வச்சுக்கிறேன் பிளஸ் புரோமினுக்கு வந்து -1 ரெண்டு வாட்டி இருக்கு, அதனால அது -2 பிளஸ் எத்திலீன் டயமினோட சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா இட் இஸ் 0. சரியா? நெக்ஸ்ட் குளோரின் இருக்கு, குளோரினுக்கு வந்து -1 இட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப என்ன ஆச்சு? x -2 இருக்கு, இந்த பக்கம் -1 இருக்கு, இட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப x -3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப x இஸ் ஈக்குவல் டு +3. எப்பவுமே ஆன்சர் பிளஸ்ல தான் வரும். சரியா? ஆனா சில சமயம் மட்டும் ஆன்சர் 0 வரும். அப்ப மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நிக்கல் தான் நிறைய வாட்டி 0ல வந்திருக்கு, மத்த எலிமெண்ட் அந்த அளவுக்கு வரல. பட் எஸ் இட்ஸ் பாசிபிலிட்டி. ஆனா மைனஸ்ல வராது. ப்ளீஸ் ரிமெம்பர் தட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். நான் இதுல மைனஸ்ல பார்த்தேனேனா, எடுத்து வை, நம்ம பேசலாம். சரியா? ஓகே சார். நான் இந்த क्वेश्चन முடிச்சிட்டு வந்துறேன், அதுக்குள்ள போடு, எடுத்து வை, நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் லிகாண்ட் தான் இருக்கு. லிகாண்ட்ல யாரை எழுதணும் அப்படின்னு கேட்டா, சாரி காம்ப்ளெக்ஸ்ல யாரை எழுதணும்னு கேட்டா லிகாண்ட் எழுதணும். லிகாண்ட் எப்படி எழுதுவேன் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் Br இருக்கு. அப்ப Brனா we have to suppose to write it is bromido. ரெண்டாவது En இருக்கு. Enன்றது எத்திலீன் டயமின். ரைட்டா? சோ ஈத்தேன் 1,2 டயமின் we can write. சரி, சோ இதுல ஆல்ரெடி டை இருக்கு. ரைட்டா? சோ அப்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃபர்ஸ்ட் எழுதலாம். சோ இது D, இது வந்து E. அப்ப let me start with B first. இப்பதான் நேம் எழுத ஆரம்பிக்கிறேன். Br வந்து ரெண்டு வாட்டி இருக்கு, therefore it is டை புரோமிடோ. நெக்ஸ்ட் இந்த மாலிகுலே ஆல்ரெடி டைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதனால இங்க ரெண்டு வாட்டி இருக்குன்னா ஐ ஷுட் நாட் யூஸ் டை, ஐ ஷுட் யூஸ் பிஸ். கரெக்டா? சோ அப்போ நான் பிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு பிராக்கெட்ல லெட் மீ ரைட் ஈத்தேன் 1,2 டயமின். அடுத்து சோ லிகாண்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து CO இருக்கு. இது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ்னால கோபால்ட்னு தான் எழுதுவேன். சோ யூ ஹேவ் டு ரைட் திஸ் கோபால்ட். நெக்ஸ்ட் எப்பவுமே மெட்டலுக்கு அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்க கண்டுபிடிச்சிட்ட, therefore it is 3 ரோமன் லெட்டர் எழுதிரு பிராக்கெட்டுக்குள்ள. நெக்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு வெளில குளோரின், அது ஒரு வாட்டி இருந்தாலும் சரி 10 வாட்டி இருந்தாலும் சரி இட்ஸ் சப்போஸ் டு பி குளோரைடு. சரியா? அப்போ இதுதான் உன்னோட ஆன்சர். ஓகேவா? ஓகே வாடா.
சோ Okay, இது நீ sir. போட முடியுமா sir. அப்படின்னு கேட்டா அதோட சார்ஜ் ஞாபகம் இருந்தா உன்னால போட முடியும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரியா? சோ வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொடுக்குறேன். இந்த சார்ஜை மட்டும் என்ன போட்டோ எடுத்துக்கோ, நீ ரெஃபரன்ஸ்க்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். ஐ மீன் IUPAC கண்டுபிடிக்கனாலும் சரி, as well as VBT கண்டுபிடிக்கனாலும் சரி, CFT கண்டுபிடிக்கனாலும் சரி, ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்காம எதுவும் பண்ண முடியாது. எனக்கு இந்த நெகட்டிவ் லிகாண்ட் ஒரு வாட்டி ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோ இஃப் யூ வாண்ட் ஃபார் திஸ் கிளாஸ். எடுத்தாச்சா? இஃப் யூ வாண்ட், நாட் ஃபார் எவ்ரி ஒன். உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியும், எனக்கு தேவை இல்லைன்னா இட்ஸ் நாட் நெசசரி. I'll help you in the midway if it is very difficult. சரி, அதுக்கு அடுத்து பாசிட்டிவ் நியூட்ரல் நியூட்ரல் இதுக்கான ஒரு போட்டோ எடுத்துக்கோ. சோ இதுக்கு அடுத்து உன்னோட லிகாண்டோட சார்ஜ் இட்ஸ் அப் டு யூ, யூ ஹேவ் டு நோ. சரியா? எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, அதையும் நான் சொல்லிட்டேன். சரியா? ரொம்ப கம்மியா ஞாபகம் வச்சிருந்தா போதும். Nice. Right. With this, let's coming to this point. Okay. So இப்போதைக்கு சார் ஒரே டவுட். ம் போன ஸ்லைட் போங்களேன். இதா இல்ல நீங்க ஸ்லைட் காமிச்சு ஒரு கொஸ்டின் போட்டீங்க. இது லாஸ்ட்ல இருக்கிறது எப்படி நேம் பண்ணாங்க? லாஸ்ட்ல இருக்கதா? ஓகே. சோ இப்போ கோபால்ட்ல, சரியா? சோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் தான், ஆனா இதுல வந்து 2 வாட்டி கோபால்ட் இருக்கு. சரியா? சோ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. நம்ம CBSE இந்த மாதிரி क्वेश्चंस பார்த்தது இல்ல. லெட் மீ ட்ரை இட். சோ இந்த கோபால்ட்ல 2 வாட்டி எத்திலீன் டயமண்ட் இருக்கு. சரியா? அப்ப என்ன பண்றோம்? bis ethane 1,2 diamine cobalt 3. ஃபர்ஸ்ட் இதுக்கானத நேம் பண்ணிட்டோம். சரியா? நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் பிரிட்ஜ்னு சொல்லலாமா? 2 கோபால்ட்டுக்கு நடுவுல இருக்கறனால. எஸ் சார். இந்த பிரிட்ஜை தான் இவன் வந்து மியூ அப்படின்னு போட்டு காமிச்சிருக்கான். சோ NH கோட பேர் வந்து இமிடோ. அதே மாதிரி பிரிட்ஜ் வேற யார் இருக்கான்னா ஹைட்ராக்சோ OH. மறுபடியும் உன்னோட எத்திலீன் டயமண்ட் மென்ஷன் பண்ணிட்டு கோபால்ட்ட காமிச்சிட்டான். சோ bis ethane 1,2 diamine cobalt 3. அவன் சார்ஜ் வந்து +3 போட்டனால அயான் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கான். அவ்வளவுதான். பட் எஸ் CBSE இது கிடையாது. ஓகே சார். ஓகேமா. சரி, to everyone, Shriya, Niranjana, and everyone, are you there? Yes, sir. I couldn't hear your voice. Okay, let me write a question. I want you to determine the complex. Okay, so let me write the name of the complex. I want you to determine the the arrangement of complex. The question is potassium hexacyanido ferrate 2. That's it. So how the complex would be? Yes. Sir, K4 Fe Okay. Cn 6 times. K4 Fe Cn 6 times. But I have a doubt, why it is K4, why not K3? சார் ஏன்னா வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இது பண்ணுது சார், அதனால. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்போ? சைனைடு வந்து -1 சார். ஸோ வந்து ஓகே, FeXன்னு எடுத்துட்டா -6 கிடைக்குது. அது கூட நம்ம வந்து இப்போ 4 ஆட் பண்ணோம்னா வந்து எனக்கு பொட்டாசியம்க்கு +1. ஸோ வந்து நம்ம 4 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இது 2ன்னு கிடைக்கும். அதான் அந்த மாதிரி காட்டுது. சரி, இது உனக்கு தெரிஞ்ச क्वेश्चन பண்ணிட்டேன். சப்போஸ் நான் இங்க பொட்டாசியம் கொடுக்காம, let's say if I use let's say magnesium, வர வாய்ப்பு இல்ல தான், பட் still I'm giving magnesium கொடுத்தா எவ்வளவு வரும் சார்? அது ஏதோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவாங்க சார், அந்த மெத்தட் எனக்கு ஷாரா தெரியல சார். எக்ஸாக்ட்லி, அவ்வளவுதான் பாயிண்ட். சரியா? சோ மெக்னீசியம் எப்படி வரும்ன்றது சொல்லு. நான் பொட்டாசியம் ஏன் 4 வந்துச்சுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யூ டெல் மீ how much magnesium will carry. Okay, 2 சார்? புரியல? மெக்னீசியம் 2 எக்ஸாக்ட்லி 2. ஆனா நீ எப்படி கண்டுபிடிச்சதுன்னு தெரியும், ஷார்ட்கட்ல போட்டுருப்ப. அதேதான். சரியா? அது வந்து ஃபார்மேட் கிடையாது, நான் ஃபார்மேட் சொல்றேன். சரி, சோ அலுமினியம் and chlorine is there, right? அலுமினியம்க்கு சார்ஜ் எவ்வளவு ஜெனரலி? +3. +3 sir. Chlorine
-1. -1. -1. You will generally do the cross, right? அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சது? AlCl3. அப்போ இந்த 1 தூக்கி இங்க போட்டுட்ட, இந்த 3 தூக்கி இங்க போட்டுருக்க, ரைட்டா? இப்போ அலுமினியம் குளோரைட்ல you didn't mention it as trichloride, right? It's simply aluminum chloride, right? So in the same way, so you have potassium. You know the charge of potassium. You know the FeCN6 இருக்கு. Let me write FeCN6. ரைட். இப்போ இதற்கு சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிச்சா நீ கிராஸ் பண்ணிடலாமா ஓவரால் காம்ப்ளெக்ஸுக்கு? சோ அப்போ ஓவரால் காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் வேணும்னா என்ன பண்ணலாம்? அயனுக்கு சார்ஜ் எவ்வளவு கொடுத்திருக்கேன்னா +2. 2 பிளஸ் சயனைடுக்கு சார்ஜ் எவ்வளவு வரும்? -6. -6. அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா அப்ப என்னோட ஓவரால் சார்ஜ் என்ன கிடைக்கும்? -4. -4. இப்போ கிராஸ் பண்ணலாமா? So we'll be getting K4 FeCN6. கரெக்டா? 4 இங்க நீ போட்டுட்ட, 1 அங்க கொண்டு போயிட்ட. இங்க கீழே வேணா 1 போட்டுக்கோ, but it doesn't change anything. கரெக்டா? Similarly, அப்ப இங்க என்ன வரும்? Answer is obviously 2. 2 வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. So magnesium is +2. இந்த FeCN6 is -4. அப்ப 4 தூக்கி இங்க போடு, 2 தூக்கி இங்க போடு. You can divide those things with 2, right? So you get Mg2 FeCN6 1. So this is your answer. Correcta? Lohita, Kaushik, are you okay with this? இப்போ நம்ம பண்ணது Yes sir. ஓகே. சோ இப்போ அதே தான் இந்த क्वेश्चन, சரியா? இப்போ இந்த क्वेश्चन பார்க்கும்போது ஒரே ஒரு இடத்துல வியர்டா இருக்கும். ஏன்னா இந்த L 3 போட்டுருக்காங்க, அந்த 3 இங்க மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னு கேட்டா அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்றதுனால வருது. சோ கிராஸ் மல்டிப்ளைனால பண்ணும்போது எவ்வளவு வருதுன்றது they don't need to mention it, சரியா? think of it. Fe க்கு சார்ஜ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இட்ஸ் ஆப்வியஸ்லி +3, சரியா? நெக்ஸ்ட் வெளியில பிராக்கெட்டுக்குள்ள FeCN6 இருக்கு, சரியா? இந்த FeCN6 க்கு என்ன சார்ஜ் கிடைச்சுனா -4 கிடைச்சிருக்கும். அப்போ 4 obviously will come over here, 3 will come over here. That's how the question Fe4 FeCN6 thrice. இதுக்கு பேர் எப்படி எழுதுவ? once again வெளியில அயன் இருக்கு, 3 வாட்டி இருக்கு, அதனால ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பிராக்கெட்லயே போட்டுரு. பிராக்கெட்டுக்குள்ள once again hexa cyanide ferrate iron oxidation state கண்டுபிடிச்சிரு, you will be getting as 2. That's it. Okay sir. Okay vada. Any other doubts இந்த क्वेश्चनல? ஆக்சுவலா இந்த क्वेश्चन வந்து சம்டைம்ஸ் எப்படி கொடுப்பான்னா, உனக்கு அந்த iron3 hexacyanide of ferrate கொடுத்துட்டு ஒண்ணு அந்த ஈக்குவேஷன் எழுத வைப்பான் இந்த மாதிரி, சரியா? அந்த இடத்துல ப்ளீஸ் ரிமெம்பர் ரெண்டுத்துக்கும் சார்ஜ் எழுதிட்டு ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி will get the answer properly. Is any doubts? IUPAC நேம்ல வர டவுட்ஸ் இருந்தா கேளு, otherwise we'll move to VBT. Come on, I'm open for questions. Sir, சொல்லு. VO oxo vanadium. என்னது? VO னா V னா vanadium டா. O னா ஓகே. அதுல அசிட்டைல் அந்த அசிட்டைல் நோட்டோ அதெல்லாம் முக்கியமான தேவையா? இல்ல CBSE ல நம்ம படிச்சது கிடையாது. அசிட்டைல் அசிட்டேட் அப்படினுவாங்க. அத வந்து லிகாண்ட் எடுக்கும்போது அசிட்டைல் அசிட்டேட் நோட்டோ அப்படினு எடுத்துப்பாங்க. அப்ப தேவையா சார்? ஐ மீன் இது கேட்டது இல்ல CBSE ல இது வரைக்குமே. ஓகே. நீ ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோ, அவ்வளவுதான். இட்ஸ் நாட் லைக் நம்ம வரும்னு சொல்ல வரல, வராதுன்னு சொல்ல வரல. ஒரு வாட்டி பார்த்துக்கோ. ரேர் கேசஸ், சம்டைம்ஸ் நீட் ஜேஇல in rare chance they will be there, but I can say that 95% it's not going to be there. Okay sir. Is any doubts? Kaushik, Jagat, சொல்லுமா? No sir. லிகாண்ட்ல PPH3 வந்துச்சுனா என்ன எழுது? லிகாண்ட்ல PPH3 ஆடா?
இந்த pHன்றது ஃபெனைல்டா, பென்சீன். சரியா? 3 வாட்டி இருக்குன்னா அப்ப ட்ரைஃபெனைல். ஃபீன்றது pH pன்றது பாஸ்பர். அப்போ ட்ரைஃபெனைல் பாஸ்பேட் தான் PPH3 ன்னு கொடுத்திருக்கான்டா. பாஸ்பைனா? ஆமா, PHINE. சோ ட்ரைஃபெனைல் பாஸ்பேட் நான் TPP ன்னு எழுதுனேன்ல, அந்த TPP தான் இது, ட்ரைஃபெனைல் பாஸ்பேட். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ்? அஸ்வித், பிரஜின், சாய் சஹாஸ்ரா? No, sir. அப்போ shall we move on to kickstart VBT? Yes, sir. சார் ஓகேம்மா, சொல்லுமா. சார் இந்த மைனஸ் ஆக்சிடேஷன் நம்பர் வரலாமா சார்? அது நான் ஒரு இல்லடா வராதுடா. ஏய் எடுத்து வச்சியாடா நீ நிதிஷ்? இதுல நெக்ஸ்ட் ஸ்லைட் போனீங்கன்னா அதுல இருக்கும் சார். ஆமா சார், இதுல தான் இங்க எங்கடா? பார்த்தேன். பின்னாடி இது இருக்கு. தோ. மைனஸ். ஓகே, இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட், அவ்வளவுதான். நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல, சீரியஸா சொல்றேன். இது புக்ல இருந்துச்சுன்னா அப்படியே போட்டோ எடுத்து போட்டேன். எஸ், பட் ஜெனரலி ஐ ஹேவன்ட் சீன் டு பி கிளியர். இருக்குன்னா எஸ் வருது, பட் யோசிச்சு பாரு, இத்தனை क्वेश्चनல ஒரே ஒரு சம் தான் வருது அப்படின்னா the odds of having it is very very less. So to be very clear, மைனஸ்ல நீ 99% பார்க்க மாட்டேன். ஏன்னா மெட்டல்ஸ் எலக்ட்ரான் கொடுக்க தான் செய்யும், எஸ்பெஷலி ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ்ல தான் வரும். சரியா? ஓகே சார். எஸ் இட் இஸ் தேர். இருக்குன்னா இருக்குதா, நான் அப்போஸ்லாம் பண்ணல. சரியா? பட் நம்ம பார்த்ததுல வெறும் ஒரே ஒரு क्वेश्चन தான் இருந்திருக்கு. சோ இதே மாதிரி வேற ஏதாவது क्वेश्चन வருமான்னு கேட்டா இது வரைக்கும் லைக் நான் ஒரு 5 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன், as well as நான் படிச்சது போது கேட்டது கிடையாது. பட் இந்த புக்ல இருக்க ஐம் ஹாப்பி வித் இட். சரியா? அட்லீஸ்ட் அந்த மாதிரி இருக்கேன்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சது. ஓகேவாடா? எஸ், மூவிங் ஆன் டு VBT. சோ VBT ஜஸ்ட் அந்த அசம்ஷன்ஸ் மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம क्वेश्चन டைரக்டா சால்வ் பண்ணலாம். சோ இந்த VBT ஓட மெயின் அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, the central metal ion in the complex makes available a number of empty orbitals for the formation of coordination compounds. அதாவது உன்னோட 3D ஆர்பிட்டால்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எம்டியா இருக்கும், இல்ல எலக்ட்ரான்ஸ் பாதி ஃபில் ஆயிருக்கும், பாதி ஃபில் ஆகாம இருக்கும். சோ அப்போ அந்த d ஆர்பிட்டால் தான் எம்டியா இருக்கு. சரியா? சோ அதுல தான் உன்னோட லிகாண்ட் வந்து அட்டாச் ஆகுது. சரியா? The number of empty orbitals made available for this purpose is equal to the coordination number. So எத்தனை empty orbitalல உன்னோட லிகாண்ட் வந்து அட்டாச் ஆகுதோ அதுதான் உன்னோட கோஆர்டினேஷன் நம்பர். ஆப்வியஸ்லி உனக்கு தெரியும் எத்தனை லிகாண்ட் இருக்கோ அத்தனை பாக்ஸ் ஃபில் பண்ணும், அத்தனை கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் if coordination number is 6, so 6 ஆ இருந்தா இட்ஸ் ஆப்வியஸ்லி ஆக்டாஹெட்ரலா இருக்கும். 4 ஆ இருந்தா மேக்ஸிமம் it can have 2 chances. One is என்னது tetrahedral and another one is square planar. சரியா? சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, so if you have octahedral it's supposed to be sp3d2 or d2sp3. இதே tetrahedral வரணும்னா எப்படி இருக்கணும்? it's supposed to be sp3. இதே ஸ்கொயர் பிளானார் வரணும் அப்படின்னு கேட்டா it's supposed to be dsp2. இந்த கான்ஃபிகரேஷன் வந்தா அது வந்து ஸ்கொயர் பிளானார். சரியா? Next, the appropriate atomic orbitals sp and d of the metal hybridized gives a set of equivalent orbitals of definite geometry known as square planar, tetrahedral and octahedral. Yes, இங்க என்னன்னா உனக்கு sp3d அப்படின்னு கிடைச்சதுல, அந்த sp3d இல்ல sp3d2 அவங்க எல்லாருக்குமே சேம் எனர்ஜி தான் இருக்கும். அதனால சம்டைம்ஸ் வந்து புக்ல அந்த 6 ஆர்பிட்டால் ஒண்ணா எழுதிருப்பான், d வந்து சேர்த்து எழுதிருப்பான், s அப்புறம் P இந்த எல்லாத்தையும் சேர்த்து எழுதிருப்பான். சரியா? இட்ஸ் நாட் தட் they are not doing on purpose. The purpose is they are having the same energy level. சோ அதனால ஒரே பாக்ஸ்ல S P3 D2 எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்திருப்பான். சரியா? நெக்ஸ்ட், the d orbitals involved in the hybridization may be either inner d orbitals which is n-1d or the outer d orbitals which is nd. In short, நம்ம 3D series தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அது 3D ஆவும் இருக்கலாம் இல்ல 4D ஆவும் இருக்கலாம். So அப்போ inner orbital complex னா என்ன அப்படின்னு கேட்டா, if you have d2sp3 it is called as inner d orbital. If you have sp3d2 it is called as outer orbital complex. சரியா? Next, each ligand has
at least one orbital of donor atom containing a lone pair electrons. இப்போ ஒரு லிகாண்ட்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு lone pair கண்டிப்பா மெட்டலுக்கு கொடுக்கும். சரியா? That is one of the point. என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்காடா எல்லாருக்கும்? Yes, Yes, sir. sir. Yes, sir. sir. ஓகேமா. Next, the empty hybrid orbital of metal ion overlap with the filled orbitals of the ligand to form metal ligand coordinate covalent bond. சரியா? உனக்கு ஃபார்ம் ஆகிறது எல்லாமே coordinate covalent bond தான். சோ அப்போ coordinate covalent bond எப்படி காமிப்பா அப்படின்னு கேட்டா it's supposed to be and kind of arrow. மெட்டலுக்கு தான் கொடுக்க போகுதுன்னா அப்ப ligand தன்னோட எலக்ட்ரானை லிகாண்டுக்கு கொடுக்குது. சோ திஸ் இஸ் how we'll write. சரியா? என்னோட ஸ்ட்ரக்சர் நான் போடும்போது அந்த arrow போட்டு காட்டுறேன். First one, let's say example NH3. Please remember we have something called a strong ligand and weak ligand. சரியா? So நம்மளோட strong ligand மட்டும் நம்ம பேசுவோம், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே weak ligand எடுத்துப்போம். So what are the strong ligands according to you? Cyanide, chlorine. Chlorine. NH3. NH3 in particular cases, not for all. So NH3 எப்போ strong ligand இருக்கும் அப்படின்னு கேட்டா if atomic number is more than 25. சரியா? So atomic number 26 இருக்கணும். And if the oxidation status minimum +3 இருக்கணும். இந்த ரெண்டு ரூல் ஒபே பண்ணா then it is a strong ligand. If not, it is a weak ligand. சரியா? So அப்ப யார் யார் எடுத்துக்கலாம்னா கார்பன் மோனாக்சைடு, சயனைடு, எத்திலீன் டயமின். சரியா? அடுத்து NH3. இந்த 4 பேரை மட்டும் எடுத்துக்கலாம், வேற யாரும் வேணாம். Right. Moving to the point, we have CrNH3 6 times. So we have chromium. Chromium configuration is 3d5-4s1. We have chromium oxidation state kandupidi. Oxidation state kandupidi it will be +3. So we'll be having like 3d 3 electron remove பண்ணு 1 2 3. So we'll be having 3d3 4s0. And for your information 4p0 4d0 இங்க வெச்சுக்கோ. If you want you can use it. சரியா? யூஸ் பண்ண கூடாதுன்னா கிடையாது, அதுல எம்டியா தான் இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், so என்னோட chromium write in terms of box model. So d orbital you will be having 5 boxes. 4s you will be having 1 orbitals. p orbital you have 3. Once again d you have 5. So unfortunately நமக்கு 4d தேவைப்படல, ஏன்னா என்னோட எல்லா ஆர்பிட்டால்ஸுமே அதுக்கு முன்னாடி ஃபில் ஆயிடுச்சு. So 3 electrons are there, 1 2 and 3. என்னோட ligand CrNH3, chromium வந்து atomic number is 24, therefore it is a weak ligand. Please do mention whether it is a weak ligand or strong ligand அது மென்ஷன் பண்ணு. weak ligand இருந்தா அங்க இருக்கிறத அப்படியே எடுத்துக்கோ, there is no need to change anything. Suppose strong ligand இருந்தா என்ன பண்ணணும்? Electrons pair out. Yes, electrons pair பண்ணனும், கரெக்ட்டா? So அப்போ you already have 3 electrons. Since it's a weak ligand, let me take as such. இப்போ என்கிட்ட எத்தனை ligand இருக்குன்னு கேட்டா we have NH6. So அப்போ 6 ligand இருக்கு, ரைட்டா? So அப்போ 6 ligand நான் எப்படி கன்சிடர் பண்றேன்னா 1 ஒரு ligandக்கு ஒரு பாக்ஸ். சரியா? This is 2 3 4 5 and 6. இங்க 4d ஆர்பிட்டல் இருக்கு, அதுல எனக்கு ஃபில் ஆகல, அதனால நான் போடல. சரியா? அப்போ we know this is 3d, this is 4s, this is 4p. அப்போ என்னோட 3d ல எத்தனை ஃபில் ஆயிருக்கு, எத்தனை லிகாண்ட் அட்டாச் ஆயிருக்கு? 2. ரெண்டு பாக்ஸ், ரெண்டு ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. s ல 1, p ல 3. So if I take the d orbital, s orbital and p orbital, it's supposed to be d2 sp3. அப்ப d2 sp3 இருந்தா we can say it is octahedral, which is 0.1. Second one, d முன்னாடி இருக்கு, therefore it is inner orbital complex. Next, electrons, single electrons 3 இருக்கு, ரைட்டா? So electrons, single electrons இருந்தா பேராவா டயாவா? Para. Para. So unpaired electron is 3 and it is paramagnetic. Magnetic moment எவ்வளோ? Come on, 3 அந்த என்னவா இருக்கும்? 3.98. 3.8 Bohr magneton. சரியா? mu formula ஞாபகம் இருக்கா? mu is equal to square root of n into n plus 2. Right. Next, இது weak spin low spin.
சாரி லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னா? ஹை ஸ்பின். சரியா? ப்ளீஸ் ரிமெம்பர் whenever you have weak ligand you supposed to say it is high spin. எப்போ உனக்கு ஸ்ட்ராங் ligand வருதோ you supposed to say weak low spin. சரியா? இது எப்பனா CFD ல தான் யூஸ் பண்ணுவோம், இல்ல யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் இப்போ தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ. டவுட். இப்போ ஹை ஸ்பின் லோ ஸ்பின்றது லிகண்ட போதா இல்லனா பாராமேக்னெட்டிக்கா டயமேக்னெட்டிக்கா? நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ உன்னோட மாலிகுல் பாரு, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். சரியா? அன்பேர்ட் எலக்ட்ரான் அதிகமா இருந்தா உனக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே சைடுல சுத்துமா, ஒரே ஸ்பின்ல சுத்துமா. லெட்ஸ் சே this is plus half, this is another plus half, this is another plus half. அப்போ டோட்டலி you will be having plus 3/2.